Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியான ஹெல்தியான மல்லித்தலை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே துவையல் வந்து ரச சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்கும் தான் செய்வோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதுல வந்து தேங்காவை நல்லா வறுத்துட்டு தான் அரைக்க போறோம். அதனால இது நம்ம காலையில டிஃபனுக்கு செஞ்சாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். மதிய வரைக்கும் கெடாது, டேஸ்ட்டும் மாறாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கட்டு மல்லித்தலை எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கை அளவுக்கு தேங்காய், 3 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். துவையலுக்கு எப்பவுமே காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு முதல் வரமிளகாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகாவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, புளி, பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு செவந்து வரணும், நல்ல வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சதும் தேங்காவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தேங்காவையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைக்கும் போது மதிய வரைக்கும் கெடாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு, தேங்காய் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுலேயே மல்லித்தலையை சேர்த்து வதக்கிடலாம். மல்லித்தலையை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கலர் மாறி வரும். அது வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா டேஸ்ட்டு வாசனையெல்லாம் மாறிடும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல வந்து தேங்காய், கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இதோட மல்லித்தலையும் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் சட்னி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதும். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தலை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஊத்தாப்பத்தோடு சர்வ் பண்ணலாம். இப்போ முதல்ல இதுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிக்காத ஃப்ரெஷ்ஷான மாவில் ஊத்தாப்பம் ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுட்டு இதோட மேலே தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடலாம். அதோட எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து 1 நிமிஷம் மூடி வைக்கலாம், நல்லா வேகட்டும். இது மேலே இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு திருப்பி 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆனியன் ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோடவே ஒரு முட்டை ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு முட்டையை தோசை ஃபுல்லாக வர மாதிரி பரப்பி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வைக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊத்தாப்பத்துக்கு சட்னி, சாம்பார் இது எல்லாத்தையும் விட துவையல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முட்டை ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மல்லித்தலை துவையலோட சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.